ராகுல் காந்தி போட்டியிட போகும் வயநாடு தொகுதியில் யார் யார் களத்தில் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ராகுலுக்கு எதிராக தோல்வி நாயகனை களத்தில் இறக்கிய பாஜக. காரணம் என்ன? அவர் சுரேந்திரன், அவர் பாஜகவின் கேரள மாநில தலைவரும் கூட. பாஜகவை கேரளாவில் பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு வெயிட்டான வேட்பாளரை இறக்க வேண்டும் என்று இவரை இறக்கி இருக்கிறார்கள். ஆனால் இவருடைய அரசியல் வரலாற்றை நாம் சற்றே புரட்டி பார்த்தால், சுரேந்திரன் மக்களவை தேர்தலை பொறுத்தவரை 2009 தோல்வி, 2014 தோல்வி, 2019 தோல்வி. சரி, கேரளாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கொண்டால் 2011 ஆண்டு தோல்வி, 2016 தோல்வி, 2019 தோல்வி, 2021 2 தொகுதியில் நின்றாரு, தோல்வி தோல்வி 2 தொகுதியிலையும். இருப்பினும் இவர் மாநில தலைவர் என்பதால் பாஜக இவரை களத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள் ராகுல் காந்திக்கு எதிராக. சரி, காங்கிரஸ் வேட்பாளர்கள் கடந்த 3 தேர்தலில் வயநாடு தொகுதியை பொறுத்தவரை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அவங்க வாக்கு சதவிகிதம் என்ன என்று பார்ப்போம். 2009 ஷானவாஸ் என்பவர் வெற்றி பெற்றார், 50% வாக்குகளை பெற்றார். அவருடைய வாக்கு சதவிகிதம் குறைந்தது. அடுத்த தேர்தலில் 41% வாக்குகளை மட்டுமே பெற்றார். 2019 ராகுல் காந்தி அங்கே களத்தில் இறங்கிய பொழுது வாக்கு சதவிகிதம் எவ்வாறு அதிகரித்திருக்கிறது பாருங்கள். 65% வாக்குகளை பெற்று வயநாடு தொகுதியின் எம்பியாக வலம் வருகிறார். சரி, ராகுல் காந்தியை பொறுத்தவரை சென்ற தேர்தலில் வயநாட்டில் மட்டும் நிற்கவில்லை, அமேதி தொகுதியிலையும் நின்றார். அமேதி என்பது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. அமேதி தொகுதியில் தோல்வி அடைந்தார், வயநாட்டில் வெற்றி பெற்றார். சரி, அமேத்தியில் இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வெற்றி பெற்றார், என்ன வாக்கு சதவிகிதம் என்பதை பார்ப்போம். 2004 அமேத்தியில் களம் கண்டார், 66% வாங்கினார், வெற்றி. 2009 72% வாங்கினார், வெற்றி. ஆனால் அதன் பிறகு 2014 சரிய ஆரம்பித்தது, 47% வாங்கினார், வெற்றி. 2019 44% மட்டும்தான் வாங்கினார். இவரை எதிர்த்து நின்ற ஸ்மிருதி இரானி 50% வாக்குகளை பெற்றார், அவர் வெற்றி பெற்றார். ராகுல் காந்தி தோல்வி அடைந்தார். ஒருவேளை 3% இப்படி எப்படி மாறியிருந்தால் ராகுல் காந்தி வெற்றி பெற வாய்ப்பு இருந்தது, ஆனால் அவர் தோல்வி அடைந்து விட்டார். 2014 ராகுல் காந்திக்கும் ஸ்மிருதி இரானிக்கும் அங்கே போட்டி இருந்தது அமேத்தியில். ஸ்மிருதியை விட ராகுல் காந்தி 1,07,903 வாக்குகளை கூடுதலாக பெற்றார். ஆனால் அடுத்த தேர்தலில் ஸ்மிருதி இரானி அதிக வாக்குகளை பெற்றார். எவ்வளவு அதிகம் கேட்டீங்கன்னா 55,120 வாக்குகள் ராகுல் காந்தியை காட்டிலும் அதிகமாக பெற்று அங்கே வெற்றி பெற்றார். இது 6% வாக்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 வயநாட்டிலும் பாஜக தலைவர் சுரேந்திரனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஸ்மிருதி. என்ன அப்படின்னா, பாஜகலாம் என்ன சொல்றாங்க, நீங்க அமேத்தியில் வந்து போட்டி போடணும் ராகுல் காந்தி என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ராகுல் காந்தி வயநாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார். அது மட்டும் இல்லை, ஸ்மிருதி இரானியும் அவருக்கு சவால் விட்டார், நீங்கள் வயநாட்டில் வந்து மீண்டும் என்னோட போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராகுல் காந்தி அதாவது அமேத்தியில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டி போடுறாரு இல்லையா. ஸ்மிருதி இரானி பாஜக வேட்பாளர் எப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வாரோ அப்பொழுது நானும் உடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக பாஜக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. எனவே கேரளாவை பொறுத்தவரை ராகுல் காந்தி நிற்கும் தொகுதியில் ஸ்மிருதி இரானியை வைத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜக களம் இறங்கி இருப்பதாக அங்குள்ள செய்திகள் வெளியாகின்றன. கேரளாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இந்தியா கூட்டணி என்று பல கட்சிகள் ஒன்றாக வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் கம்யூனிஸ்டும் இருக்காங்க, காங்கிரஸும் இருக்காங்க. ஆனால் கேரளாவில் மட்டும் குறிப்பாக ராகுல் காந்தி தொகுதியிலையும் காங்கிரஸுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நிற்கிறார், ஆனி ராஜா. நம் தமிழகத்தை சேர்ந்த டி ராஜா அவர்களின் மனைவி தான் ஆனி ராஜா. அவங்க அங்கே களத்தில் நிற்கிறார்கள் ராகுல் காந்தியை எதிர்த்து. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கூட என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, காங்கிரஸ் பிஜேபி எதிர்த்து தானே போட்டியிடணும், இங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுறாங்களே, இது என்ன நியாயம் என்று அவர்கள் ஒரு பக்கம் பேசி வருகின்றனர். எதிர்க்கட்சி அதாவது பாஜகலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா இந்தியா கூட்டணிக்குள்ளேயே விரிசல் இருக்கிறது, மற்ற ஸ்டேட்லலாம் சேர்ந்துக்கிறாங்க. அதே கேரளா என்று வந்தால் இவங்க 2 பேர் தான் நம்பர் 1 and 2 என்பதால் அவர்களுக்குள்ளாக ஒற்றுமை கிடையாது அப்படின்னு சொல்லி. இதே போல் பஞ்சாபில் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் பஞ்சாபில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, காங்கிரஸும் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரும் அங்கே மட்டும் கூட்டணி கிடையாது. கேரளா எப்படி, பஞ்சாப் அப்படி. சரி, அடுத்து
கேரளாவை பொறுத்தவரை எத்தனை மக்களவை தொகுதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தம் 20 தொகுதிங்க. சென்ற தேர்தலில் யார் வசம் எத்தனை தொகுதிகள்னா காங்கிரஸ் கூட்டணி வசம் 19 தொகுதிகள் வந்தன, கம்யூனிஸ்ட் கூட்டணி வசம் 1 தொகுதி, பாஜக 0 கேரளாவை பொறுத்தவரை. அதனால் பாஜக இம்முறை கேரளாவில் ஒன்றாவது வென்றெடுக்குமா என்று அங்கே அரசியல் விமர்சகர்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரதான போட்டி கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும். ராகுல் காந்தியை பொறுத்தவரை வயநாட்டில் ஏற்கனவே அவருடைய வெற்றி பர்சன்டேஜ், அதாவது வாக்கு சதவிகிதம் மிக அதிகமாக இருப்பதால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.